ஐயா அவர்கள் வருகிறார். வாழ்க வளமுடன். இன்று சிந்தனை விருந்தில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி திருமதி அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக தவம் நடத்தி கொடுத்த சாந்தின அமைதி, இந்த அமைதியான முறையில் மிகவும் சிறப்பாக சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி பருவதயமானவர்கள் அவர்களையும் வருகன வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுப்பாளராக அருள்நிதி சாந்தி அம்மா அவர்களையும் வரவேற்கிறோம். சிறப்பு சிந்தனை விருந்து, இன்னைக்கு கிளைமேக்ஸை சிறப்பு சிந்தனை விருந்து தான். காதுக்கும் மனசுக்கும் மிக இதமான விருந்தளிக்க உள்ள மன்றத்தின் தலைவரும் அருள்நிதி அம்மா மலர்விழி ராஜன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அவங்க பேசக்குள்ள தலைப்பு தெய்வீக நீதிமன்றம். அடுத்த நிகழ்வாக நன்றி உரை நமது மன்றத்தின் துணை பொறுப்பாளர் அருள்நிதி பாலன் அவர்களும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு சிந்தனை விருந்து வழங்குபவர்கள் பி. மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் ஞானாசிரியர் அவார்டு வாங்கினவருங்க. நம்ம பேராசிரியராக இருக்காங்க. அப்புறம் யோகாவில் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. நிறையா அருள் தொண்டுகள் ஆற்றி வரார்கள். அவர்கள் குறைந்தது ஒரு 25-26 வருடமாக நமது மன்றத்தில் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். ஏன் நம் மன்றத்தோட அன்னைன்னு கூட அவங்கள சொல்லலாம். மலர்விழி அம்மா நம் மன்றத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஒரு பெண் தாய் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறாங்களோ அதுபோல் நமது பவானி மன்றத்தின் தாய் அவர்கள். அதுபோக தற்சமயம் அவர்கள் தான் நம் மன்றத்தின் தலைவராக இருக்கிறார். அவரது சீரிய ஆலோசனையின் பேரில் மன்றம் சீரும் சிறப்புடன் நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இத்தனை சிறப்புக்குரியவராக இருக்கிறார். மேலும் அவர் ஒரு தொழிலதிபர், பொன்னகை அதிபர். எல்லாத்துக்கிட்டையும் இனிமையாக பேசக்கூடிய, புன்னகை வீசி பேசக்கூடிய இனிய பண்பாளர் மட்டுமல்லாது அவர் நகைக்கடை வைத்திருக்கிறார், தொழிலதிபர். மேலும் அவர்களது மலர் போன்ற மனத்திலிருந்து இதமான வாசனையான சிந்தனை மலர்களை நம் மீது வீசி செல்வார்கள். அதில் அனைவரும் மனமுவந்து இனிமையாக கேட்டுக்கொண்டிருப்போம் என்று கூறி அம்மாவை பேச மிக பணிவுடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. தாயென அன்பு காட்டி தந்தையாய் பரிந்து சொந்த சேயென அணைத்து பேசி செவ்விய அறிவு தந்து தூய நன்னடத்தை கோரி அந்த நற்குணத்தோடு நடந்து காட்டும் நற்குணம் உள்ளோன் ஆசான் என்று அழைக்கத்தக்கோன் என்ற நாமக்கல் கவிஞரின் வார்த்தைக்கேற்ப நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஸ்தூலத்தாலும் சூக்குமத்தாலும் நம்மோடு நிறைந்து நம் அறிவிலே தெளிவை கொடுப்பதற்கு நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கும் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை மானசீகமாக வணங்கி இந்த பவானி அறிவி திருக்கோயிலின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் இங்கு வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சிந்தனையை தொடங்கலாம். ஒவ்வொரு வாரமும் தொடர் சிந்தனை விருந்தடிச்சு எல்லோரும் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு என்னன்னு தெரில. கொஞ்சம் கூட்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சு வர. ஏன்னா அது இல்லாமல் எல்லாமே யூடியூப்பில் பார்த்துக்கிறோமா, அதனால் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்குள்ளாக ஒரு சலிப்பு கூட வந்துருச்சு. ஏன்னா நிறைய கேட்டு தெளிவடைஞ்சு கூட இருக்கலாம். சரி, இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தெய்வீக நீதிமன்றம். இது எல்லாருக்குமே நீங்கள் நல்லா உணர்ந்துருக்கலாம். இதை ஏற்கனவே நம்ம எல்லாருமே டிப்ளமோ, எம்எஸ்சி, எம்ஏ, யோகா எல்லாமே படிச்சிருக்கோம்.
ஆனால் அது என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, மகரிஷி மட்டும் இல்லாத வேறு மற்றவங்கெல்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அப்படியே சிந்திக்கலாம். ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை ரசித்து உணரக்கூடியவனாக. எப்படிங்க? ஒவ்வொரு மனிதன் எப்படி இருக்கணுமாமா? இயற்கையை ரசித்து உணரக்கூடியவனாக. அந்த உணர்ந்த நிலையில் மெய்ப்பொருளோடு இணைந்து, இயற்கையை முதல்ல எப்படிப்பட்டவனா? ரசிக்கிறவனாக இருக்கணும். அந்த ரசித்த நிலையில் யாரோட இணையணுமாமா? மெய்ப்பொருளோடு இணையணுமாமா. அந்த மெய்ப்பொருள் இணைந்த நிலையில் அவன் வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னா அறநெறி வாழ்க்கையாக இருக்குமாமா. அந்த அறநெறி வாழ்க்கையில் வாழ்ந்து அன்பும் கருணையுமாக வாழ்கின்ற மனிதனே முழு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு கேட்டகரி முழுசாக ஒரு மனிதன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இயற்கையை உணர்ந்து ரசித்து அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம இயற்கையை உணர்ந்து ரசிக்கிறதுனா நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? நல்லா ஊட்டிக்கு போகலாம், இல்லை ஒரு கொடைக்கானலுக்கு போகலாம், இல்லை ஒரு டூர் போகலாம், அந்த டூர் போகலாம், இந்த டூர் போகலாம், சிம்லா போகலாம், குலுமலை, அதெல்லாம் இயற்கை ரசிக்கணும். படகுல போடணும், சவாரி போடணும், அந்தரத்தில் குதிக்கணும், அப்படி தானே நம்ம எல்லோரும் ரசிக்கிறோம். அதைத்தானே இயற்கைன்னே நினைக்கிறோம். அதான் இயற்கையை ரசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், கவிஞர் சொல்கிறார் பாருங்கள், சூரியன் வருவது யாரால? சந்திரன் திரிவது எவரால? காரிருள் வானில் மின்மினி போல கண்ணில் படுவது அவை என்ன? பேரிடி மின்னல் எதனாலே? பெரும் மழை பொழிவது எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி அப்படின்னு கேட்குறாரு. சூரியன் வர்றது நம்ம இதெல்லாம் ரசித்து கேட்குறாரு. நாம் இந்த மாதிரிலாம் கேட்டேன், என்ன பைத்தியமா? சூரியன் வர்றது, சந்தனை வர்றது, என்னத்தை போய் கேட்குற? இதெல்லாம் என்ன போய் ஆராய்ச்சி? அதெல்லாம் எப்படி தான் அப்படிங்கிறோம். ஆனால் அவர் எப்படி ரசிச்சிருக்கிறார்? ஒவ்வொன்றையும் ரசிச்சு யார் இதற்கெல்லாம் அதிகாரி அப்படின்னு கேட்டு அடுத்தது கேட்குறாரு. தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல்லேது? மண்ணில் போட்ட விதையொன்று மரம் செடி கொடி யாவது யாராலே? கண்ணில் தெரியா சிசு ஒன்றை கருவில் வளர்ப்பது யார் வேலை கேட்குறார். எத்தனை மரங்கள், எத்தனை விதைகள், எத்தனை கொடிகள், எத்தனை செடிகள், எத்தனை மரங்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை புழுக்கள், எத்தனை பூச்சிகள், எத்தனை எத்தனை கோடியோ அத்தனையும் படைத்திருக்க ஏதோ ஒரு கர்த்தா இருக்குதல்லோ. ஏதோ ஒன்று இருக்குதில்ல. இத்தனை பூச்சி, இத்தனை வகையான செடி, இத்தனை வகையான மரம், இத்தனை வகையான உயிரினங்கள் இருக்கே, இத்தனையும் படைக்கிறதா அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கே. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அவர் சிந்தனை பண்ணுறாரு பாருங்க. இதைத்தான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ் என்பார் சில பேர்கள், ஹரிஹரன் என்பார் சில பேர்கள், எல்லாம் வல்ல பரமபிதா என்பார் சில பேர்கள், சொல்லில் விளங்கா நிர்வாணம் என்பார் பல பேர்கள். இத்தனை பேரை வச்சு கூப்பிட்றான். அல்லாம்பாங்க, இயேசு பிரான்கிறாங்க, சிவபெருமான்கிறாங்க, விஷ்ணு பெருமான்கிறாங்க, செல்லியாண்டி அம்மாங்கிறாங்க, எத்தனையோ பேர் வச்சு கூப்பிட்றாங்களே. இது எல்லாம் எது நம்புறது? அடுத்தது ஒரு போடுறார் பாருங்க. எந்த பெயரால் எவர் அதனை எப்படி அழைத்தால் நமக்கு என்ன? இதுதான் சிந்தனை. எந்த பெயரால் எவர் அதனை எப்படி அழைத்தால் நமக்கு என்ன? அந்த பொருளை நாம் நினைத்து அன்பாய் கூடி குலவிடுவோம். நிந்தை பிறரை செய்யாமல் நினைவிலும் கெடுதல் நினையாமல் வந்திப்போம் வணங்கி வாழ்ந்திடுவோம்ட்டு முடிச்சுட்டு போயிட்டார். தான் இயற்கையை ரசிக்கிறது. அப்படி ரசிக்கணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாமெல்லாம் எப்படி எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா, அப்படி மேம்போக்க வாழ்க்கையவே ரசிக்க தெரியலையே. இன்னும் மேடு பள்ளமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு அறிவில் தெளிவாக நமக்குள்ளாக குரு காட்டினாலும் அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அதனோடு வாழக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றி கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்போம். நம்ம சாம்ஜி
நீங்கள் இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு கூட இந்த ரசனையெல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா கூட நீங்கள் ஏன் அதில் முழுமை பெற முடியல அப்படின்னா அவர் ஒரு கவி சொல்லியிருக்கிறாரு, அவா முதல் 6 குண ஆளுமை பேர் அடையார்கள். அவா முதல் 6 குண ஆளுமை பேர் அடையார்கள், சிவா என்று பல 100 முறை ஜெபித்தாலும் அருளடையார். எப்படிங்க? சிவா சிவான்னு 100 முறை சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் அருள் அடைய மாட்டீங்க. அவா முதல் 6 குண ஆளுமை பேர் அடைந்தோர்கள் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பார் இறைநிலையோடு. எப்போ நீங்கள் அந்த 6 குணத்தையும் சீரமைச்சிக்கலோ அப்பயே என்ன யாரோட சேர்ந்துருப்பீங்க? ஒரே தடவை சிவான்னு சொன்னால் போது அடுத்த நிமிஷமே நீங்கள் இறைநிலை அப்படி உடனே ஓடியாந்துருமாம்மா. எப்படி முருகா அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு ஓடி வந்துடுவார் முருகர் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நீங்கள் இறைவா அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு ஓடி வந்துடுவாராம். அந்தளவு இறைவன் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? 1008 ஜபம் 108 ஜபம் எவ்வளோ சொன்னாலும் இறைவன் நம்ம பக்கத்தில் வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போடுறோம். அப்போ நம்மை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் நமக்குள்ளாகவே அடக்கி வைத்திருக்கும் ஒரு தெய்வீக நீதிமன்றம் எது அப்படின்னா நம்முடைய கருமயம் என்று நாம் படித்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இதை நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை இதை உணர்ந்து தான் இருக்கோமா? இல்லை, இதை பார்த்ததும் கிடையாது, அதை உணர்ந்ததும் கிடையாது. ஆனால் இதுதான் நம்மளை இயக்குது அப்படின்னு நமக்கு தெரியவும் இல்லை. இதை அழகாக சொல்கிறார் பாருங்க திருமூலர், உருவத்தினின்று உருவம் புனைக்கும், கருவன்றி நின்று கருத்தானாகும், மருவி நின்ற மாய பிரானை குருவன்றி நீ உணர முடியாதுன்னு போய்ட்டு. நீங்கள் உருவத்து நின்று உருவம் புனைக்கும். எப்படி? இப்போ ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கோங்க. பெண்களாகிய ஆண்களை யார் நம்ம கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு 2 உடச்சி போட்டு 2 வெங்காயத்தை 2 பெப்பரு கொஞ்சம் உப்பு தூவி போட்டு அப்படியே சூப்பராக ஒரு ஆம்லெட் போட தெரியும். அப்படியே இல்லை ஒரு ஆஃப் ஆயில் போட தெரியும், இல்லை ஒரு முட்டை குருமா வைக்க தெரியும். இதுதான் நம்ம செய்வோம். ஆனால் அந்த கோழி முட்டையை அந்த கோழி அடைக்காத்துது அப்படின்னா அந்த முட்டையை அப்படி அழகாக வெடிச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு குஞ்சு வெளியே வரும் பாருங்க. அதனுடைய இறக்கை, அதனுடைய கால், அதனுடைய அழகு, அதனுடைய கலரு, இது எல்லாம் எப்படி அந்த முட்டைகள் இருந்துச்சு? நம்ம உடைச்சி 2 நிமிஷம் லப்புன்னு வாயில் போட்டு போயிடுறோமே. இந்த முட்டைக்குள்ளே எப்படி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது பெரிய ஒரு அதிசயம் தானே. எந்த பூவாகட்டும், எந்த காயாகட்டும், எந்த கனியாகட்டும், அதில் இருக்கிற சுவை, அதில் இருக்கிற டேஸ்ட்டு, அதில் இருக்கிற கலரு எல்லாமே அதுக்குள்ளே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாருல்ல இறைவன். அது எப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் எப்படி இதுக்குள்ளாக பதியுது அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய ஒரு அதிசயத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிசயத்தக்கதாக இருக்கக்கூடியது ஒரு மனிதன் என்ற வடிவில் வரும்போது, ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது அந்த தாய் தந்தையனுடைய பதிவுகள் என்னென்னலாம் இருக்கிறதோ அத்தனையும் அந்த குழந்தைகளிடத்தில் பதியும். இருவர் தப்பாய் போட்ட கணக்கை சரி என்று நிரூபிக்கும் நீதிபதி நம் குழந்தை. முடிஞ்சு போச்சா? 2 பேர் என்ன பண்ணுறோம்? தப்பாக கணக்கு போடுறோம். ஆனால் நான் செய்கிறதா சரி, நீ செய்கிறதா சரி. அந்த பிணக்கிலேயே ஒரு குழந்தை உருவாகும் போது நீங்கள் 2 பேரும் செஞ்சதை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் பிறகுறா? நம்ம சரியான ஒரு நீதிபதியாக நமக்கு யார் பிறக்கிறாங்கன்னா நம்ம குழந்தை தான். அதனால தான் சாமிஜி சொன்னார், 14 வயசு ஆன உடனே அந்த குழந்தைகளுக்கு காயகல்பத்தை கொடுத்து இந்த மனவளக்கலையை கொடுத்துருங்க. அவங்கள புரிஞ்சுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தான் திருமணம் என்ற இதுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. காலம் முழுக்க படிப்புன்னு ஓடுறது, படிப்பு முடிஞ்சதும் வேலைன்னு ஓடுறது, வேலை முடிஞ்சதும் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு முதல்ல எல்லாம் குழந்தை பேக்கிறதுனா, அதாவது 2 நாம் இருவர் நமக்கு இருவர், 2க்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சிகப்பு முக்கோணம் போட்டிருக்கோம் அப்போல்லாம். நான் எங்கள் காலங்களில்
2 குழந்தை பெற்றுக்கிட்டா கவர்மெண்ட்டே 1000 ரூபா, அப்போ 1000 ரூபா கொடுக்கும் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எல்லாம் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு சொல்லி லட்சக்கணக்கில் காட்டை விற்று நகையை விற்று கொண்டு போய் குழந்தைய உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்குது. ஒருத்தருமே தன்னுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு பாடல் கூட இருக்குது. முருகர் பிரம்மாவை சிறையில் அடித்தான். அது பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே அப்படின்னு கூட ஒரு வரி வரும். உடனே சிவபெருமான் ஓடி வர்றாராம். ஏண்டா மாமாவை சிறையில் அடிச்சிட்ட நீ அப்படின்னு கேட்டதுக்கு முருகன் சொன்னானாமா, பிரணவ மந்திரம்னா என்னன்னு கேட்டால் தெரியலையே, ஒரு பிரணவத்தை அறிந்து கொள்ளாத ஒருத்தர் ஒரு ஜீவனை படைப்பது தவறல்லவா, அதனாலே அவரை சிறையில் அடைத்தேன்னு சொன்னாராம். ஒரு பிரணவத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருத்தர் யார் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடாது. இதை கண்ணதாசன் ரொம்ப எழுதி எப்படி சொன்னார், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. கேட்டார, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளை பற்றி ஒரு தெளிவான மனித தன்மையை பற்றி தெளிவான ஒரு தெளிவு இல்லாமல் ஏதோ வயசு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பிறக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது, அது கலிகாலமாக ஆடுது அப்படிங்கிறாங்க. இப்படி காலங்கள் இப்படி போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பிறவியில் எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கா அப்படின்னா கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒரு சலிப்பு. அதை நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. வடிவெடுத்த நாள் முதல் இருள் என்பது அல்லால் பின்ன யாதொன்றும் பெற்றிலேன் சொல்கிறார் பாருங்க. வடிவெடுத்த நாள் முதலாய் இருள் என்பது அல்லால் பின் யாதொன்றும் பெற்றிலேன், இதனை பேச என் உள்ளம் கூசுதுகான். இதை சொல்கிறதுக்கு அவர் மனசு அப்படி கூசுதாமா. ஏன், எல்லாம் விடுத்து உன்னை அடைவதற்கான எந்த ஒரு செயலையும் நான் செய்யாதிருக்கிறேன். யார் சொல்கிறது, வள்ளலார் சொல்கிறாரு. உன்னை அடையணும்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே சரணாகதின்னு வரணுமில்ல, அதை நான் இன்னும் செய்யாமையே இருக்கேனே, எப்படி நான் இதிலிருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் புறம்புறார். மகரிஷி தான் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். கருத்தொடராக வந்த வினை பதிவுகளின் வலுவை முதலில் கணித்தல் வேண்டும். நம்ம கருத்தொடராக நமக்குள்ளாக என்ன பதிவு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கணிச்சுக்கோங்க. எப்போ அதை கணிச்சா தான் முடியும். எப்படி கணிக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் எடுத்துக்கோங்க, சந்தோஷங்களும் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷங்களை நம்ம பகிர்ந்து கொள்வதே கிடையாது, அப்படியே அமுக்கி வச்சுக்கிறோம். ஆனால் தினம் தினம் ஏற்படுகின்ற வேதனைகள், சலிப்புகள், மன வருத்தங்கள், அப்புறம் மன உளைச்சல், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் நம்முடைய வினை வலுவை காட்டுது அப்படிங்கிறார். அப்போ துன்பமாக நமக்குள்ளாக இறைவன் வரும்போதே அங்கே நம்முடைய கர்மா கழியுது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இனிமேல் வரல. நமக்கு துன்பம் நமக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம கர்மாவை கழிப்பதற்காகத்தான் இறைவன் துன்பமாக வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். அவர் தெளிவாக சொல்லிட்டார், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இறைவன் சந்தோஷத்தை கொடுத்தும் நம்மளை சோதிப்பான், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நமக்குள்ளாக வர வேண்டும். இதைத்தான் அரவிந்தர் சொல்கிறாரு, இன்பத்தை ஒருத்தர் இறைவன் நமக்கு கொடுத்தா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அதை நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கலாம். இறைவன் நம் வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை கொடுத்தால் அதை வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். அந்த மனோநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில்
இன்பம் துன்பம் இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையவே நம்ம என்ன பண்ணிடலாம், தாண்டி போய்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறார். இப்போ நமக்குள்ளாக இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு இல்லையா? இன்பம் ஏன் கஷ்டப்படுத்துது, இன்பம் சந்தோஷப்படுத்துது, துன்பம் ஏன் நமக்கு வருத்தத்தை கொடுக்குதுன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கேள்விக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக ஒன்று, உடலிலே நோயாக, உள்ளத்திலே கலங்கமாக, வாழ்க்கையில் சிக்கலாக நமக்குள்ளாக ஒரு முடிவை கொடுத்துக்கிட்டே இருக்கானா அந்த ஹீரோ யார்? அந்த ஹீரோ யார் அப்படின்னா, செயலிலே விளைவாக யார் இருக்காங்க? இறைநிலை தான் இருக்குது. அதை கண்ணதாசன் கூட சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பிறப்பணப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். அப்படியே கேட்டே இருப்பார். படிப்பெனப்படுவது யாருன்னு கேட்டேன், படித்து பாருங்கிறான். அன்பெனப்படுவது யாருன்னு கேட்டேன், பகிர்ந்து பாருங்கிறான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் அப்படிங்கிறாரு. கடைசியாக மரணம் என்பது யாதென கேட்டேன், மரணித்து போயிடுன்றார். மனுஷன் என்ன பண்ணுறான்? டென்ஷன் ஆயிடுறான். எல்லாமே நானே 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 அனுபவிச்சுன்னா அப்புறம் நீ எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த அனுபவமாக இருப்பதே நான் தானடா என்று கண்ணதாசன் சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனாலும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, அதை ஏற்றுக்கொள்ள இன்னும் மனம் பக்குவப்படவில்லை. பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாரு பாருங்க ஒரு ரகசியம். இந்த உலகத்தில் கோடானு கோடி மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அம்மா இதுதான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நம்ம அம்மாவை செலக்ட் பண்ணி வந்திருக்கோம் இல்லைங்க. இந்த அம்மாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, அம்மா அவங்கள செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த அம்மாவை செலக்ட் பண்ணது நாம தானம்மா. இது கொஞ்சம் வித்தியாசமான ஆராய்ச்சியாக இருக்குல்ல. நம்ம தாய் தந்தையர் செய்த புண்ணியம் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு அம்மாவையே நம்ம ஒரு குழந்தை பிறக்குனா அந்த குழந்தையுடைய ஆன்மா தான் இந்த தாயை தேர்ந்தெடுக்குதாம்மா. எப்படின்னு சொன்னால், நான் போன ஜென்மத்தில் எந்த மாதிரி இருக்கணும்னெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ, என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கணும், எப்படி என்னை வழி நடத்திக்கணும். இப்போ நமக்குள்ளாக இருக்குது இல்லையா, அந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு நான் நல்ல தவத்தில் போகணும் தான் நினைக்கிறேன். எங்கே ஒன்றும் முடிய மாட்டேங்குது, 1008 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா ஆழ்ந்து தவத்தில் போகணும், நல்ல ஒரு சிந்தனையெல்லாம் கேட்கணும், நான் இப்படியெல்லாம் நடந்துக்கணும், இதெல்லாம் கேட்க கேட்க ஆசையாக இருக்குது, நானும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் ஆசையெல்லாம் இருக்குது. அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகும்போது அந்த தாய் யார், இந்த ஆசையெல்லாம் எனக்குள்ளாக இருக்குது, இதை நிறைவேற்றிக்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு, என்னை சரியான வழி நடத்துவதற்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கும்போது நம்ம அம்மா ரெடியாக இருப்பாங்களாம். நான் இருக்கேன், என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் முதல்ல ரெடியாக இருப்பாங்க. போது அங்கே போய் குழந்தையாக உருவாகிறோம். அப்படி உருவாகும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க? நான் அன்பாக இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும், நான் நல்ல ஒரு தவசீலனாக இருக்கணும், நான் ஒரு நல்ல ஒரு பண்பாளனாக இந்த பூமியில் அப்படி தானே ஆசைப்பட்டோம். இப்போ அங்கே போய் நீங்கள் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் வளரணும் அப்படிங்கிறது கூட நாம் தான் தீர்மானிச்சுக்கிறோமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையில் எந்த குடும்பத்தில் போய் நான் பிறக்கணும் அப்படிங்கிறதையே நாம் தான் தீர்மானிக்கிறோமா. இப்போ அந்த குடும்பத்தில் அந்த சூழ்நிலையில் போய் அந்த குழந்தையாக பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா ஆசைப்படுறதில்ல, நான் தவசீலனாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுது இல்லையா. நான் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது எனக்கு அம்மா எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர கோபக்காரியாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பயங்கரமான கோபக்காரியாக இருப்பாங்க. அம்மானு சொன்னால் ஒரு சிலருக்கு அன்பு தானாக வரும், ஒரு சில அம்மா அப்படின்னு சொன்னாவே ஐயோ அதுவா அப்படின்னு ஓடுற அளவுக்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நிலையிலையும் இருந்தால் கூட அந்த அம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த நிலையில் போய் இருக்கணும்னு தேடி நீ அந்த அம்மாக்கிட்ட போனீங்களோ அதை நிறைவேறுவதற்கு முட்டுக்கட்டையாக எதிரியாக நமக்கு தடை போட்டு கொண்டே இருப்பது யார் என்றால் தாய் தான். அம்மா
எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா என் அம்மா எப்படி இருப்பாங்க, என்னை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் எவ்வளவு தான் பொறுத்து பொறுத்து போகிறது, அப்படி சோதிப்பாங்களாம். அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்கிறாங்க, அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ எப்போ நீ அந்த பொறுமைக்குள்ளாக வரையோ அப்போ தான் நீ என்ன உன்னுடைய கர்மாவை கழிக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு அம்மாவை தேடி போயிட்டே இருப்பேன். இப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ எப்போ அன்பாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ உனக்கு அம்மா எப்படி இருப்பா, பண்ட பஜேரியாக இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அம்மா தான் உனக்கு அமையும். நீ அன்பாக இருக்கணும்னு நினச்சி அந்த வீட்டுக்குள்ளே போனேன், ஆனால் உனக்கு எப்படிப்பட்ட அம்மா இருக்கும், அப்படிப்பட்ட அம்மா தான் இருக்கும். அதை நீ என்ன பண்ணணும், ஏற்று அந்த கர்மாவை கழிப்பதற்கு நீ ரெடியாக இருக்கணும். சாம்ஜிக்கு பக்கத்தில் ஆரம்பத்தில் உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பிச்சுக்கும் போது அங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் ஒரு ஆள் வந்து அப்போ சிம்பிளாக தானே இருந்தோம். ஒரு ஆள் வந்து எப்போ பாரு சிடுன்னு இருப்பாராம், எப்போ பாரு சிடுன்னு இருப்பாராம். அவர் சாமிஜி கொஞ்சம் லேட்டாக நேரத்தில் வர வேண்டியதில்லை, எப்போ திறக்கிறது காலையில் 4 மணிக்கு வேறு எழுப்பி போட்டுறீங்க, எப்போ போய் கதவை படிக்கிறது படுத்துக்கிறது ஒன்றும் முடியல, சும்மா எப்படா வேலைக்கு சேர்ந்த சும்மா நொய்யின்ட்டு அப்படின்ட்டு இருப்பாராம். சாமிஜி எதுவுமே பேச மாட்டாராம். அப்புறம் சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டா எனக்கு வேலையாகும், அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாராம். சுடுன்னு சாமிஜிக்கிட்டு விழுவாராம். கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், சாமிஜி நம்ம அமைதியாக இருக்கணும், தவம் பண்ணணும், நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் படிச்சுட்ருக்குறோம், இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இவன் எப்போ பாரு சிடுன்னே விழுறான், இவனை ஏன் சாமி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இவனை முதல்ல அனுப்பிடுங்க. இப்போ நெகட்டிவாகவே பேசுகிறான், கெட்ட அலையக்கம், இவன் பக்கத்தில் வந்தால் நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்களாம். சாமிஜி சொன்னாராம், இல்லை அவனை ஒரு காரியத்துக்காக தான் வச்சுருக்கேன். நான் எந்த அளவு பொறுமையாக இருக்கேன், நான் எந்த அளவு பக்குவப்பட்டிருக்கேன், அவன் என்னை திட்டுனா எனக்கு கோவமே வராமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா பரவாயில்ல, நான் என்ன ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு, ஓ அவன் ஏதாவது சொல்லும்போது டக்குன்னு அப்படின்னு பார்த்தேன்னா கூட, ஓ இன்றைக்கி அவன் டக்குன்னு இப்படி பார்த்துட்டேனே அது கூட தப்பு அப்படிங்கிற அளவுக்கு என்னை நான் இவனை வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்னையே செக் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லுவாராம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நாமெல்லாம் இன்னும் அந்த அகத்தாய்வுக்குள்ளாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூட உள்ளே போகலை. அப்போ அந்த அளவு ஒரு ஆன்மாவை எப்படி இந்த இறையாற்றல் இந்த உலகத்தில் தீர்மானித்து ஒரு இறைவாற்றல் கொண்டு வருது அப்படின்னா, எல்லாமே அதாவது சிக்கல் இல்லாது தீர்வாக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இதுதான் அப்படிங்கிறத மனமேடையில் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு எல்லாம் அடித்து பத்திரிக்கையெல்லாம் அடித்து உட்கார தருணத்தில் ஓடி போடுற மாப்பிள்ளை ஓடி போகிற பொண்ணு நிறைய பார்த்தோம், கதைகளில் பார்க்குறோம், நேர்லேயும் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் அதுவும் ஒரு காலகட்டம் தான். நம்மக்கிட்ட ஆறுதலாக பாதுகாப்பு, பயம், எதிர்பார்ப்பு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான் என்ன நடக்குமாமா, உங்களுடைய ஆன்மா உங்களுடைய குடும்பத்தையும் சரி உங்கள் அப்பா அம்மாவையும் சரி உங்களுடைய வாழ்க்கையவே தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த பக்குவத்தை இந்த வயசில் கொடுக்கலன்னா நாமெல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வயசு முடிஞ்சு போச்சு. சின்ன குழந்தைங்கள்லாம் இனிமேலாவது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரே இதுதான், என்ன சொல்கிறாங்க, நம்மை வாழ்க்கையில் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு சனமும் அதை தான் சாமிஜி நமக்கு சொல்கிறாரு. எவரொருவர் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்து கொள்கின்றானோ அவனே ஞானின்ட்டு. எப்படிங்க, எண்ணத்தை எப்போ வச்சுருக்கோமாம்மா, ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வச்சுருக்கணும், அவன் தான் ஞானி. இல்லைன்னா அவன் வாழ்க்கை பூரா எப்போ ஒரு நிமிஷம் நான் இங்கே வரும்போது எண்ணம் ஆராய்தல் நினைக்கிறோம், வீட்டுக்கு போனதும் எண்ணமாவது இன்னமாவது ஒன்றுங்கள அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டோன்னா வாழ்க்கை முழுசும் போராட்டக்களமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரி, நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அம்மா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நாம் முன்னாடி பிறவியில் தானே நான் தப்பு பண்ணேன், இந்த பிறவியில் நான் நல்லது தானே செய்கிறேன்,
அப்போ ஏன் எனக்கு தண்டனை கொடுக்கு? முன்னாடி பிறவியில் நான் செய்ததுக்கு நான் இந்த பிறவியில் எல்லாமே நல்லதே செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாமிஜி தெளிவாக சொல்கிறாரு. சிவவாக்கியர் இதை சொல்கிறாரு, நீ முன்னாடி பிறவியில் என்ன செஞ்சையோ அதைத்தான் இந்த ஜென்மத்தில் நீயே அனுபவித்து கொண்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு தெளிவே உனக்குள்ளாக வரல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஜாதக குறிப்பு எடுத்து பார்த்தோம்னா முதல் பக்கத்தில் என்ன போட்டிருக்குங்க? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம்னு போட்டிருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, போன ஜென்மத்தில் நீ என்னென்னலாம் பாவ கர்மங்கள் செய்தாயோ அதற்கேற்றபடியே உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அமைந்திருக்கிறது. அதை ஏதாவது மாற்ற முடியுமானா முடியாது. அப்போ போன ஜென்மத்தில் தான் நான் பாவம் செஞ்சேன், இந்த ஜென்மத்தில் நல்லது தானே செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த துன்பம் வருது அப்படின்னா, போன ஜென்மத்தில் செய்த பாவ பதிவுக்கான துன்பத்தை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த ஜென்மத்தில் நீ நல்லது கொஞ்சம் செஞ்சுருக்க அப்படின்னாலும் அதை என்ன பண்ணலாம், அடுத்த ஜென்மத்தில் தான் இருக்க முடியும். அதை தான் சாமிஜி ஒரு விளக்கம் கூட சொல்லுவார். தராசு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோ தக்காளி வாங்குறீங்க, 900 கிராம் போட்டாச்சு. 900 கிராம் போட்டது எடைக்கல்லுக்கு தராசு நிற்குமா? நிற்காது. 900 கிராம் வரைக்கும் கீழேயே தான் இறங்கியிருக்கும். அதே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் டக்குன்னு மேலே ஏறிக்குது. அதே போல் தான் நீ செஞ்ச பாவமெல்லாம் அழுத்திக்கிட்டே இருக்கிற. இந்த ஜென்மத்தில் நீ நல்லதே தான் செஞ்சுருந்தா கூட சின்னதாக ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சீன்னா அந்த ஒரு பழம் போட்டதும் எப்படி தராசு போகுதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும், தீமையை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை இப்போ நம்ம தெய்வீக நீதிமன்றத்தில் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்முடைய பிறப்பு என்பதே பெரிய தெய்வீக ரகசியம்தான். இந்த ஆன்மா தான் தேர்ந்தெடுத்து ஒரு அம்மாவையே செலக்ட் பண்ணி உள்ள வர்றது. அந்த தெய்வீக ரகசியத்தில் எத்தனை பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் எந்த ஆன்மா கிட்ட போனால் அதை தீர்க்க முடியுங்கிறத தீர்மானிக்க போகிறதும் நாமளே தான். நாம இப்போ நிறைய பேருக்கு ஊனமுற்ற குழந்தைகள், ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எல்லாம் பிறக்குது. அந்த தாய் வயிற்றில் பிறக்கும்போது அந்த ஆன்மா இந்த தாய்கிட்ட பிறந்தா தான் என்னை நல்லா பார்த்துக்கோன்னு அது செலக்ட் பண்ணி வந்திருக்குமோ. அது அந்த ஆன்மா செலக்ட் பண்ணி அந்த தாய் நல்லா இருக்கிற குழந்தைகளையே இன்றைக்கி என்ன பண்ண முடியல, வளர்த்த முடியாமல் அது அதுக்கு கஷ்டப்படுது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பொறுமையும் பக்குவமும் இருக்கிற ஒரு தாயால் மட்டும்தான் அந்த குழந்தைய என்ன பண்ண முடியுங்க, வளர்க்க முடியும். அப்போ அதை செலக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவம் அந்த ஆன்மா தான் எடுத்து வருது. அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்தில் என்னென்ன பதிவுகள் இருக்கோ அத்தனையும் நாம் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். அதை துன்பத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு, வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே பதிவு பதிவு அப்படின்னா இதை எப்படி நம்புறது? எல்லாமே பதிவு, நீ செஞ்ச பதிவு. ஒரு செடியில் இருக்கிற பூவை கிள்ளுனா கூட அது கூட வான்காந்தத்தில் பதியுதுன்னு சொல்ல. எல்லாமே பதிவு பதிவுனா இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னா, எல்லா இடத்துல நீக்கமர நிறைந்திருக்கிறது யாருங்க, இறைநிலை தான். ஒரு குரு மாம்பழத்தை மூணு சீடர்கள் இருந்தாங்க. மாம்பழத்தை கொடுத்து இதை யாருக்குமே தெரியாமல் போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. முதல் சீடன் போனானாமா. முதல் சீடன் போனவுடனே ஒரு ரூம்குள்ளே போய் எல்லா கதவு எல்லாம் அடைச்சிட்டு அங்கே போய் உக்காந்து அழுங்காமல் சாப்பிட்டுட்டு, யாரும் இல்லை சாமி எல்லாம் பூட்டிட்டேன், யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டேன். ரெண்டாவதவன் போனாமா, ஜன்னல் வழியாக கூட யாராவது பார்த்துருவாங்க சொல்லி நான் ஒரு போர்வையை மறைச்சிட்டு சாப்பிட்டுட்டேன்னு சொன்னானாம். மூணாவதவனும் போனாமா. மூணாவதவன் போயிட்டு உள்ளெல்லாம் போயிட்டு வெளியே மாம்பழத்தோடையே வந்தானாம். எங்கும் யாருமே இல்லாத இடம் யாருமே கிடையாது. இல்லாத இடங்கிறது இறைவன் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, எங்கேயுமே இறைவன் இல்லாத இடமே இல்லை. அப்போ யாருமே பார்க்காத இடம் இல்லை, அதனால் என்னால் தனியாக சாப்பிட முடியலன்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து நின்றானே கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே அப்படின்னார். அதாவது நம்ம எங்கெல்லாம் கேமரா வச்சு இந்த கேமரா வச்சு தான் கண்டுபிடிக்கணும், கேமரா இல்லாத இடமே இல்லைன்னா இறைவன் நமக்குள்ளாகவே யாராக இருக்காங்க, கேமராவாக இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த கருமையம் தூய்மை அடைந்து நன்மை மட்டும் வர வேண்டும்னா என்ன செய்யணும்
இப்படியெல்லாம் நமக்கு பதிவெல்லாம் பதிஞ்சு போச்சு. இந்த மாதிரியெல்லான பதிவுகளெல்லாம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதை நான் எப்படி தூய்மை வாழும் காலத்தில் எப்படி தூய்மை செய்து கொள்வது அப்படின்னா அது சொல்கிறாரு சாமிஜி. 5 கருத்துக்கள் சொல்கிறாரு. முதல்ல நோக்கம் என்னன்னு பாரு, திட்டமிடு, கடமை தவறாது இரு. முதல்ல நோக்கம், எந்த நோக்கத்துக்காக ஒரு செயல் செய்கிற அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக எடுத்துக்கோ. ஒரு கத்தி, அதனால் என்ன பண்ணலாம், ஒரு திருடன் குத்தலாம் கத்தியால். அதே கத்தியை வச்சு ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்போ நோக்கம் என்ன, இவன் ஒரே கத்தி தான், ஒருத்தன் குத்துறான், ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணுறான். இந்த திருடன் குத்துனா ஒருத்தன் நோக்கத்தினால ஒருத்தன் இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க. அதே அந்த டாக்டரு அந்த கத்தியால் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை, அதனால் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் இறந்துடுறாரு, அவர் இறந்துடுறாரு. பதிவு யாருக்கு? திருடன் குத்துனா திருடனுடைய பதிவு மோசமான பதிவு. டாக்டர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, அவரை காப்பாற்ற முடியல. அப்போ அவர் செய்தது நன்மைக்காக தான் செய்திருக்கிறார், இவருக்கு பதிவு வருமானம் வராது. அப்போ அதனுடைய நோக்கம், எதற்காக ஒரு செயல் செய்கிறோம் என்ற ஒரு நோக்கம் இருக்கணும். அதே போல் நம்முடைய திறமைகளையும் வளர்த்துக்கொள்ளணும். இந்த திறமையை வளர்த்துக்கொள்வதிலையும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். நம்ம என்ன தான் நல்லபடியாக இப்படியே இருந்துட்டு இப்படி வாழலாம் அப்படின்னா கூட நமக்குள்ளாக ஒரு திறமை இல்லைன்னா நம்முடைய அந்த நோக்கம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க ஒரு 3 பேர் ஒரு இடத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே 3 ஆண்கள் போகிறாங்க. அங்கே போனால் 3 பேரும் போய் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தன் வரல சார், ஒருத்தன் வரல சார். ஆஃபீஸருக்கு என்ன பிரச்சனை, இதாப்பா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார் வருது அவங்கவுங்க வேலைக்கு போய் செய்யுங்க, போப்பா, வந்தால் என்ன வராட்டி என்ன, உன் வேலை என்னவோ அதை செய்ப்போ அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அவன் என்ன பண்ணுறான், குழி வெட்டிக்கிட்டே வரான். 2ஆவதுக்காரன் வரல. 3ஆவதவன் என்ன பண்ணுறான், அதை மண்ணை போட்டு மூடிக்கிட்டே வர்றான். ஏன்டா நான் ரோட்டில் பார்க்குறவங்களாம் சிரிக்கிறாங்க, என்னடா அவன் குழி வெட்டிகிட்டே வரான், நீ மண்ணை போட்டு மூடிக்கிட்டே வர. இல்லைங்க, எனக்கு இந்த வீதிக்குள்ளே மரம் நடணும். சரி, அவன் வேலை குழி வெட்டுற வேலை. சரி, 2ஆவது மரம் நடுறான், வரல. 3ஆவதுவன் நான், அதனால் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறான். இப்போ இதில் அவன் வேலையை செய்யினா அவன் யோசிக்கணுமா இல்லையா? ஒருத்தன் குழி வெட்டுறான், அவன் வரல, இந்த மரத்தை நட்டு நம்ம மண்ணை போட்டு மூடணும் அப்படிங்கிற அந்த திறமை இருக்கணுமா இல்லையா? அவன் வேலை என்னவோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போ முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கடமை தவறக்கூடாது. இந்த கடமை அப்படிங்கிறதுல நம்ம பல விஷயங்களில் சொல்கிறோம், என் வேலையை என்ன செய்கிறனோ அது மட்டும் போதும், அடுத்தவன் பிரச்சனைலாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் பாராளுமன்றத்துக்கு போயிட்டுருக்கிறாராம்மா. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அந்த சகதிக்குள்ளே விழுந்துருச்சு, 2 கால் மேலே வச்சிருச்சு. அது என்ன பண்ணுது, அதனால் தம் கட்டி ஏற முடியல, அப்படியே தடு மாறிக்கிட்டு இருக்குது. அந்த 2 காலை வச்சுக்கிட்டு அந்த சகதிக்குள்ளே சிக்கிச்சு, காலை தூக்கி வர முடியல. இவர் காரில் போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்கிறார். இவர் சொல்லியிருக்கலாம், இவர் பாராளுமன்றத்துக்கு இவர் சொல்லியிருக்கலாம், ஒன்றா டிரைவரை போய் அதை எடுத்து மேலே விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கூட இருக்கிற ஆட்களை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் டக்குன்னு ஒரு நிமிஷம் நிறுத்தணும்னா ஓடி போய் அந்த கால் 2 வச்சுக்கிட்டு தடுமாறுதான், அந்த 2 காலையும் பிடிச்சி அடுத்த காலை தூக்கி அந்த சகதியோடு தூக்கி வெளியே போட்டு விட்டுட்டார். அது குடுன்னு ஓடி போயிடுச்சு. அப்பா அப்படின்ட்டு இவர் ஏறி மறுபடியும் அப்படியே அந்த சகதியோடய என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்துக்கு போயிட்டுருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் போய் இதை போய் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே செஞ்சுருப்போமே, நீங்களே ஓடி போய் அதை அப்படி காப்பாற்றிருக்கீங்களே, இவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு, இவ்வளோ பெரிய கருணை அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஐயோ, கருணை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாடு கஷ்டப்பட்டுருக்கு,
அது கஷ்டம் கூட எனக்கு கஷ்டமாக தெரியல, அந்த கஷ்டப்பட்டது எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாடு கஷ்டப்பட்டது, அது கஷ்டப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. முதல்ல என் கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லி தான் அதை போய் நான் காப்பாற்றினேன்னு சொன்னாராம். இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், யார் எங்கே துன்பப்பட்டாலும் அது நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் முதல்ல பக்குவப்படணும். இன்றைக்கி உலக போர் எங்கெங்கேயோ நடந்துட்டு இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உலகப்போரில் எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை வேதனைகள். நமக்கு கேஸ் கிடைக்கல, தங்க விலை வசந்து போச்சு, வெள்ளி விலை வசந்து போச்சு, பொருளாதாரமெல்லாம் பெட்ரோல் கிடைக்கல, அப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனை. அவனுக்கு அங்கே பொருளாதாரமே சீர்குலைஞ்சி எத்தனை கட்டடங்கள், எத்தனை கப்பல்கள், எத்தனை போர் தளவாடங்கள், எத்தனை மக்கள், ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, ராஜ குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. ஈரானுடைய அதிபர் ராஜ குடும்பமே அழிஞ்சு போச்சு. இதில் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த போரானது மக்களை என்ன பண்ணுது, கஷ்டப்படுத்துது. அப்போ பிறர் துன்பம் நமக்கு என்னவா கொடுக்குது, கஷ்டம்தான் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு உயிரும் இறைநிலை அப்படிங்கிற உணர்வு இல்லாத எவ்வளோ பாட்டு பாடுறோம் டெய்லி. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் டெய்லி பாடுறோம். மகரிஷி எவ்வளவு வாழ்த்து, இந்த கடைசி சாகர வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுச்சு இந்த உலகத்தை வாழ்த்திக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. அப்போ இன்னமும் எவ்வளவு அறியாமல் உலகின்ற மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்னும் யோசித்து பார்க்கணும். அதே போல் தாமோதரனையும் ஒரு பதிவில் அமுதமொழிகள் அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருந்தார். அவர் பிரம்மஞான வகுப்புக்காக திண்டுக்கல்லிருந்து பழனி வழியாக ஆழியார் வர்றதுக்காக வந்துட்டு இருந்தாராம். அப்போ ரெண்டு பேரும், அவங்க கணவன் மனைவி 2 பேரும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் பிரம்மஞான வகுப்பு எடுப்பாங்க. அப்போ வரும்போது அவங்க அந்த கணக்கம்பட்டி சுவாமிகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அந்த அம்மாவும் ஐயாவும் 2 பேர் போனாங்களாம். அவர் போனால் எப்பயுமே ஒன்றா பேசவே மாட்டாராம், இல்லைன்னா அடிப்பாராம், இல்லைன்னா அவர் பாட்டு போய்கிட்டே இருப்பாராம், பின்னாடியே போகணுமாமா. நான் பார்த்ததில்ல, ஆனால் சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க 2 பேர் போகும்போது அப்போ யாருமே இல்லையாமா, இவர் பார்த்தாராமா, இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாராமா. யார், கணக்கப்பட்ட சாமிகள் போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடியே போயிட்டே இருக்காங்களாம். இவர் பிரம்மஞான வகுப்பு எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கிறாரு. யார், தாமோதரனே வந்துட்டுருக்கிறாரு. அப்போ போயிட்டுருக்கிறாரு. அப்புறம் வயல் காடு அப்படி போயிட்டே இருக்கிறாராம். பின்னாடியே இவங்களும் போகிறாங்களாம். போனால் நடு காட்டுக்குள்ளே போயிட்டாராமா. இவங்களும் அந்த காட்டுக்குள்ளேயே இவங்களும் பின்னாடியே போங்கன்னு சொல்கிறாங்களாமா. போயிட்டாங்களாம். மற்றவங்களாம் போயிட்டாங்களாம். இவங்க 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்களாம். தாமோதரனையும் நளினியம்மாவும் போயிட்டே இருக்காங்களாம். போய் காட்டில் நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தாராமா. திரும்பி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாராம். சுவாமி அப்படின்னாராம், இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாராம். யார், அந்த கணங்கப்பட்டி சுவாமிகள் கேட்குறாங்க, இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாராம். இங்கே எல்லாம் யாருமே இல்லை சாமி, நாம் 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு தாமோதரனையே சொன்னாராம். 3 பேர் தான் இருக்கோமா? இந்த அங்கே நிற்கிற ஆடா, இந்த அங்கே நிற்கிற கண்ணுக்குட்டி, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ போய் பிரம்மநாடு எடுக்க போகிற அப்படின்னு வரும். அது எனக்கு அப்படி பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் இதில் எழுதியிருக்கிறாரு. இதை படிக்கும்போது எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பேராசிரியர்களாக இருந்தால் கூட நம்மளை இன்னும் அந்த நிலைக்குள்ளாக போகிறதுக்கு எவ்வளோ தடுமாட்டங்கள் இருக்கிறது பாருங்கள். ஒரு ஆடாக இருந்தாட்டும், அது கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் அதுவும் நம்மளோடு இருக்கிற ஒரு ஜீவன் தான் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல பிறர் மீது அன்பு இருந்தால்தான் இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. மற்றவங்க மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாமே நம்ம தான் செய்கிறோம், நம்மளை மீறி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். சத்ரபதி சிவாஜி ஒரு அற்புதமான கோயிலை அமைத்து கொண்டிருந்தாராம். ஒரு பெரிய மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருந்தாராம். அவருடைய குரு சமர்த்த ராமதாசர் அப்படிங்கிறது அவருடைய குருவாமா.
அந்த குருவை கூட்டிகிட்டு வந்து காட்டணும், அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவை வந்து அழைச்சிட்டு வர்றார். அவருக்கு ஒரு பெருமை, தம் குருக்கிட்ட வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன்னு காட்டிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குதுல்ல, அப்படி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் காட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர் குரு அப்படியே வர்றார். வந்தால் இந்த பாறை பாருங்கள், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்த பாறை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இது அந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்தாங்க, இந்த பாருங்கள் 10,000 பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க, இத்தனை பேருக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன், எப்படிங்க இத்தனை பேருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன், தங்குற இடம் கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் இப்படி செய்கிறேன் அப்படின்னு குரு வந்து பெருமையாக நினைப்பாருன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. குரு பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாராம்மா, அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்படியா? அவங்க கீழே ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்து, அவங்க நின்ன இடத்துல ஒரு பெரிய பாறை ஒன்று அப்படி இருந்துச்சான். ஏன் இந்த பாறை எடுத்துகிட்டு போகலை, இங்கேயே கிடக்குது அப்படி? அடாமா, இது நான் பெரிய பாறையாக இருக்கேன். உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு, ஏப்பா எங்கே வாப்பா, என்ன இவ்வளோ பெரிய பாறை இருக்குது, இது பாட்டுக்கு நீ இங்கே போட்டு வச்சுருக்க, ஏன் இந்த பாறையை வேறு வேலைக்கு எடுத்துக்கலையா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து சொன்னானா, இல்லைங்க சுவாமி, இது வந்து ஒரு பாறை, பொக்க பாறை, இது வேலைக்காகாது. வேலைக்காகாதா? இது வேலைக்காகாதா? அதை உடைக்க சொல்லு குரு சொல்கிறாரு. ஆமாம் சாமி, இது ஒரு பொக்க பாறை, ஓங்கி போட்டோன்னா புடக்குன்னு போயிடுச்சான். அந்த பாறை உடஞ்சா உள்ளுக்குள்ளே தண்ணி நிற்குதான், பாறையாக இல்லை. இந்த பாறைக்குள்ளே எல்லாம் என்ன இருக்குது, தண்ணி நிற்குதான். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு தேரை இருக்குதான். இந்த தண்ணிக்குள்ளே கல்லுக்குள்ளே ஈரங்கிற மாதிரி பாறைக்குள்ளே அந்த இடுக்குக்குள்ளே தேரை ஒன்று இருந்துச்சான். ஆட ஆமாம், இது ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே பொல்லாக இருக்குது, இது வேலைக்கு உபயோகப்படாது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் நீ தான் உணவு கொடுத்தியான்னு கேட்டாராம். யார்? குரு கேட்டாராம். அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ வேலை கொடுத்தேன், எதை பண்ணேன் அப்படின்னு சொல்லாத. குருக்கிட்ட பேசும்போது நீ குருவை என்ன கூட சொல்லக்கூடாது. இறைவன் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது, இறைவன் தான் எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ளாக வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உனக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி குரு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்துக்கோங்க, இது போல் தன்முனைப்பு நமக்குள்ளாக 1000 இருக்கும், கொஞ்சம் இல்லை, நிறையா இல்லை, நிறையாவே இருக்குது. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, நம்ம எல்லோருக்கிட்டேயும் மனுஷத்தன்மை அப்படிங்கிறது இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர்கிட்ட டக்குன்னு பேசின உடனே அந்த அன்பு தெரியும், ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் அந்த அன்புனா என்ன அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக காட்டுவாங்க. ஒரு சிலருக்கு 100 அடி போர் போடுற மாதிரி தான், போர் போட்டு எடுத்துனா கூட அன்பு வெளியே வராது. ஒரு சிலருக்கு 2 ஜென்மானா கூட வராது. அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அழகாக ஒரு கதை வாட்ஸ்அப்பில் படித்தேன் பாருங்கள். ஒரு பயங்கரமான மழை பொழிஞ்சிட்ருக்கு, ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு வயதான மூட்டு தாட்டி திடீர்னு அந்த திண்ணை மேலே மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்னடா இதுன்னா அப்படியே உட்காந்துருந்தாங்க, டக்குன்னு விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி ஓடி போய் அந்த மூதாட்டியை காப்பாற்றுறதுக்காக எழுப்பி உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணுறாரு. பேச்சில்லை மூச்சில்லை, அப்படியே கிடக்கு. ஆட்டோக்காரன் யாராவது மலையில் வருவானா? வரமாட்டான். கரெக்டாக ஒரு ஆட்டோக்காரை கிராஸ் பண்ணி கைத்தட்டி கூப்பிட்றான், எப்பா கொஞ்சம் வாப்பா, இந்த பாட்டியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ப்ளீஸ் வாப்பான்னு கேட்குறான். 100 ரூபா கேட்குறான் அவன், 500 ரூபா கேட்குறான். 100 ரூபா கேட்குற ஆட்டோக்காரன் 500 ரூபா கொடுக்கணும், இந்த மலையிலலாம் தூக்கிட்டு போக முடியாது. இல்லை ப்ளீஸ் வாப்பான்னு. சரி பரவாயில்ல, உனக்கு கேட்ட 500 ரூபாயை கொடுத்துட்றேன் வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் அட்ரஸ்லாம் கேட்பாங்கள்ல, உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோக்காரன் ஸ்டைலாக நின்று பார்த்துட்ருக்குறான். கூட்டிகிட்டு வந்து விடணும் இல்லை, அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அங்கே நர்ஸு கேட்குறாங்க, அவங்க இந்த அம்மா பேர் என்ன? கூட்டிகிட்டு வந்தவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுங்க. தெரியாதான்? இவங்க அட்ரஸ்ஸு, உங்கள் பேர், இவங்க யார், இவங்க என்ன சொந்தம், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, இது என்னன்னு தெரியலையே, காப்பாற்றணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இதுக்கான ஊசி போட்டதுக்கு குளுக்கோஸ் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னது இந்த ஆட்டோக்காரன் காதில் விழுந்து. ஆட்டோக்காரனுக்கு அப்படி ஸ்ட்ரன் ஆயிடுச்சு.
பாட்டி டக்குன்னு எழுந்துருச்சு, குளுக்கோஸ் போட்டு ஊசியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஏதோ 2 இட்லி இது வாங்கி கொடுத்து ரெடி ஆகிடுச்சு. பாட்டிக்கிட்ட ரெடியாக நடந்தே வருது பாட்டி. ஆட்டோக்காரன் அவ்வளோ நேரம் உக்காந்துருக்குறான். பாட்டி ரெடி ஆகிடுச்சுப்பா. பாட்டி கீழே திண்ணையில் விழுந்துருந்ததில்ல, அதுக்கு பக்கத்து வீடு தான் இந்த பாட்டியோட வீடாமா, கொண்டு போய் விட்டுறலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அந்த பாட்டியை இறக்கி அவங்க வீட்டில் விட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க நல்லா பார்த்துங்கன்னு சொல்லி விட்டுட்டு, எப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, இருப்பா நீ 500 கேட்டில, இருப்பா 500 கொடுக்குறேன் எடுத்து கொடுத்தான். எடுத்து ஆட்டோக்காரருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, அந்த 500 எடுத்து கொடுக்குறாரு. ஆட்டோக்காரன் இப்போ சொல்கிறான், எனக்கு அந்த பணம் வேண்டாம். ஏப்பா வேண்டாங்கிற? ஏப்பா வேலை கூட இது எதாவது வேணுமா சொல்லு கொடுக்குறேன். வேண்டாப்பா எனக்கு பணம் வேண்டாம். ஏன் இப்போ தான் சண்டை போட்டால் நாளாக வர முடியாது, 500 கம்மி வர முடியாது, இவ்வளோ நேரம் சண்டை போட்டால் இப்போ பணம் வேண்டாங்கிறேன். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நீ இவ்வளோ உதவி செய்கிற, என்னால் இந்த ஆட்டோ தானே ஓட்டிகிட்டு வர முடிஞ்சுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த குணத்தை பார்த்து என்கிட்ட இருக்கிற அன்பு தானாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுபோல் நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தர் பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும், நம்முடைய குரு மகாராம் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம், எல்லா விஷயங்களும் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த விஷயந்தான் இல்லை, இந்த விஷயந்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதன் வழியில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கருமை என்ன ஆகுங்க, தூய்மை அடையும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த கலங்கத்தைனா நிறுத்துகிறோம் அப்படின்னா சரி, இந்த கலங்கமெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொன்னால் கோயில் குளத்துக்கு போகலாமா, அன்னதானம் பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு ஒரு தங்க கவசம் சாத்தலாம், வெள்ளி கவசம் சாத்தலாம், இல்லை இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய கலங்கமெல்லாம் போகுமானா போகாது. அதெல்லாம் என்ன பண்ணாது, போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராஜாராம் மோகன் ராயும் அவருடைய நண்பரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரி கரடியோட ரோமம் இருக்கு இல்லைங்களா, கரடியோட ரோமத்தை எடுத்து நிறைய பண்டிலாக கையில் வச்சுக்கிட்டு, இந்த கரடி ரோமம் ரொம்ப பவர்ஃபுல்லு, இதை வாங்கி உங்கள் பீரோவில் வச்சா செல்வம் கொளிக்கும், இதை வாங்கி வச்சா நோய் நொடியெல்லாம் தீரும், உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூவி விற்கிறான். இந்த ராஜாராம் மோகன் ராய் கூட போன நண்பர் வந்து ரே ஒரு நிமிஷம் இரு, அவர் எப்படி எவ்வளோ விளக்கம் சொல்கிற, எத்தனை பேர் வாங்குறாங்க, நானும் போய் ஒரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். ஓடி போய் வாங்கிட்டு வந்து போனாராம். வாங்கிட்டு வந்துட்டு சொன்னாராம், ஏண்டா நல்ல யோசனை பண்ணிப்பார், இந்த ரோமத்தை ஒன்று வச்சா உனக்கு செல்வம் செழிக்கும், நல்லது நடக்கும் எல்லாமே சொல்கிறாங்களே, அத்தனை ரோமத்தை அவன் வச்சுருக்கிறான்ல, அவன் செல்வ செழிப்போடு இருப்பான்ல, அவன் ஏன் இங்கே வந்து கூவி வித்துட்ருக்குறான், இந்த சிந்தனை அறிவு இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதே போல் புத்தர் ஒரு நூலில் பல முடிச்சுக்களை போட்டுக்கிட்டே இருந்தாராம். அந்த முடிச்சுக்கள் போட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு முடிச்சு போட்டு இதை அவிழ்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். பல சீடர்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, அதை அவுக்கவே முடியல. ஒரே ஒரு சீடன் சொன்னாங்க, இது எப்படி போட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அவிழ்க்க முடியும். அதே போல் தான் நம்முடைய கர்மாவும், நாம் இந்த ஜென்மத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற பாவ புண்ணியங்களை தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக்கி கொண்டு இந்த ஜென்மத்திலையாவது நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் அன்பு கருணையுமாக வாழ்ந்து விழிப்புணர்வோட நன்றி உணர்வோட கடமை உணர்ச்சியோடு வாழ வேணும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படி நல்ல வகையில் ஒரு கருமையத்தை தூய்மை அடைந்த ஆன்மா எப்படி இருக்கும், அதுவும் நமக்கு வேணுமா இல்லையா? எப்படி இருக்குன்னா, முதல்ல வெறுப்புணர்ச்சி என்பது இல்லாத ஒரு நிலை இருக்குமா. எப்படிங்க, ஒரு கருமையம் தூய்மை அடைந்த ஒரு ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறுப்புணர்ச்சிங்கிறதே இல்லாமல் இருக்குமாம்மா. எப்படி வெறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி வச்சு சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அவருடைய அந்த நினைவுபடுத்தி கொள்ளலாம். அவர் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து இருட்டு, அப்போல்லாம் இருட்டு, இந்த மாதிரி லைட் வெளிச்சம்லாம் கிடையாது. இரவு ஒரு 10-11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
ட்ரெயின்லேருந்து இறங்கி நடக்கிறாரு. நடக்கும்போது எங்கே கால் வச்சுறாரு? மலத்து மேலே கால் வச்சாச்சு. வச்ச உடனே எப்படி இருக்கு? அருகருப்பாயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப அருகருப்பாயிடுச்சு. அப்படியே அந்த இருக்கிற குழாயில் போய் திருப்பி அந்த அரை மனசோடு அந்த காலை கழுவுறாரு. காலை கழுவும்போது அந்த மலமெல்லாம் அப்படியே போகும் இல்லையா? அந்த மலம் பார்த்து இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சாம்மா. என்னன்ட்டு, நேற்று வரைக்கும் நல்ல ஒரு காய்கறிகளா, நல்ல ஒரு பழங்களா, நல்ல ஒரு வாசனை மிக்க உணவாகத்தான் இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு மனுஷன் சாப்பிட்ட பிறகு தான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த மலம் வந்து பேசிச்சான். அன்னைக்கு அந்த நிலையில் அந்த வெறுப்புணர்ச்சியே மறந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த காலோடு நின்றுட்டு இருந்தாராம் மகரிஷி. அப்போ அந்த வெறுப்புணர்ச்சி கழிந்த நிலையில தான் கர்மா கழியுங்கிறாங்க. அதே போல் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வெத்தலையோடு என்ன பண்ணிடுச்சான்? அப்படியே விரிச்சுன்னு துப்பிடுச்சு. துப்புன உடனே அவர் வெள்ளை சட்டை ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? கரையாயிடுச்சு. அந்த உட்காந்துருந்த அம்மா பதறி போய், ஐயோ எது சாமியாட்டிருக்கிற, சாமியாராட்டிருக்கிறா, நான் தெரியாமல் துப்பி போட்டேன்ப்பா, சாமி அந்த சட்டை கழட்டி கொடுப்பா, நான் கொஞ்சம் கழுவியாவது கொடுத்துறேன், எனக்கு மனசே கேட்கலப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறதான். அதுக்கு அழகாக என்ன சொன்ன, நம்மளா இருந்தானே உட்காந்துட்டு மேலே உட்காந்து துப்புவியா நீ அப்படின்போம். இந்த வெறுப்புணர்ச்சி காட்டாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பரவாயில்லம்மா, என் அம்மா போட்ட எச்சந்தான் நான், நீ துப்புனதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கழுவிக்கிறேன், நீ போய் பஸ்ஸு போயிடு, போமா அப்படின்னாரு. அந்த வெறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு வரும்போது தான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமாமா? அந்த கர்மா கழிந்த இடம்னு சொன்னார். அதைத்தான் அழகாக சொல்கிறாரு, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசை. எத்தனை ஆசை மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம்? தவம் 1/2 மணி நேரம் பண்ணணும், 6:25 வரைக்கும் தவம் பண்ணோம். இந்த தவத்தில் எத்தனை எண்ணம் வந்துச்சு? ஒரு நிமிஷம் நம்மளால் அந்த மூலாதாரத்தில் ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதுங்கிற, 1 நிமிடமே யோகங்கிறார். ஒரு 1/2 மணி நேரத்தில் எத்தனை விதமான ஆசைகள், எத்தனை விதமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள். மனசு ஒன்று நினைக்குது, சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. அப்போ இதெல்லாமே என்னது? நம்ம ஒன்று நினச்சோம், ஆனால் நான் செய்கிறது ஒன்றா இருக்குது, நான் சொல்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னாவே அங்கே என்ன ஆகுது? பிணக்கு வந்துடுது. நெஞ்சம் மனம் இடை பிணக்காகும், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். இதுதான் பெரிய ஹைலைட்டு. இந்த ஜாடை பேசுறது, மறைமுகமாக மற்றவங்கள பேசுறது, டைரெக்டாக ஒருத்தரை திட்டுறது, இதெல்லாமே என்னது? பாவம்ங்கிறாரு. இதெல்லாமே பாவம். மற்ற உயிர் சுதந்திரம் வாழ்வின் பலம் பறித்தல். எந்த காலத்திலும் மற்றவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? பறிக்கவே கூடாதுங்கிறார். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? நம்முடைய சுதந்திரத்தையும் இழந்துட்டு மற்றவர்களுடைய சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆன்மீகத்தில் முதல் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாவே, யார் ஒருவரையும் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் ஆன்மீகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே போகிறாங்களாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோமான்னு பாருங்கள். மற்ற உயிர் வாழ்க்கை சுதந்திரம் நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல். அந்த நிறைவான வாழ்க்கையை அழிக்கக்கூடியது என்னதுங்க? பொறாமை, வஞ்சம், கோபம். மேலும் நெறி பிறந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும். இவையெல்லாம் என்ன பண்ணிடுங்க? கருமையத்தை களங்கப்படுத்தி தான் விடும். அதனால தான் நமக்கு சாமிஜி என்ன சொல்லியிருக்கிறாரு? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாழ்வின் நோக்கத்தம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாமே சொல்லிட்டார். ஆனால் இது எல்லாமே நம்ம படித்ததோடு சரி, பயிற்சிக்கு செஞ்சதோடு சரி, வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்போ இதையெல்லாம் செஞ்சாமோ அதை என்ன பண்ணலாம்? கருத்தோடு சீர் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டார்.
நீ எப்போ இதையெல்லாம் சரியாக செய்கிறையோ அப்போயே உன்னுடைய கருத்து என்னாகும், சரியான முறையில் சீர்மை அடைஞ்சு உன்னுடைய கருமையும் தூய்மை அடையும் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய தெய்வீக மன்றத்தினுடைய ரகசியம் என்னன்னா, ரகசியமாக நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் எப்படி எடுத்துக்கணும், நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு காலையில் நான் எந்திரிப்பேனான்னு தெரியலையே. அப்போ அதை அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மனசுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரு, பக்குவப்படணும். எப்போ இந்த பக்குவம் எனக்குள்ளாக வந்தாவே என்னுடைய கருமையம் எப்படி இருக்குமாம்மா, தூய்மை அடையும். என்னுடைய கருமையம் தூய்மை அடையணும்னா நான் ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி இருக்கணும், கருத்தோடு சீர் செய்யக்கூடிய பக்குவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போ எனக்குள்ளாக அந்த கருத்து வரும் அப்படின்னா, எப்போ நான் ஆன்மீகத்தில் விழிப்பு நிலைக்கு வரணும். ஆன்மீகன்னா என்னை பற்றி அறிவு, என்னை முதல்ல தெரிஞ்சு கொள்கிறணும். அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அதைத்தான் சாமிஜி அயராத விழிப்பு நிலைன்னு சொல்லுவார். அந்த அயராத விழிப்பு நிலை இருந்தால் மட்டும்தான் இது சரி. இது நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இந்த கருமைய பதிவில்லை, கடவுளாக வாழ்ந்தவங்களுக்கு கூட இருந்திருக்கு, கடவுள்களுக்கு கூட இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பல விஷயங்கள் சொல்லு. கிருஷ்ண பரமாத்மாவுக்குன்னு ஆயில் இருந்தது, அவரும் இறந்துருக்கிறாரு இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவும் இறந்து போயிட்டாருன்னு தானே சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தனை மறைமுகமாக அந்த அம்பு எடுத்தால் அந்த அம்பு ஒருத்தனை விட்டு தான் அந்த காலில் பட்டு இறந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளுக்கே அந்த கருமைய பதிவு இருக்குது. வாலி எப்படி மறைஞ்சி வாலியை தாக்குனாரோ அதே போல் ஒருத்தன் தாக்குனா அப்படின்லாம் கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து பார்க்கும்போது கடவுள்களுக்கே அந்த விஷயம் அப்படின்னா நாமள எம்மாதிரம். அப்போ இந்த தெய்வீக ரகசியமான கருமையத்தை நம்ம கருத்தோடு சீர் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பயிற்சியை சரியாக செய்து ஒழுக்கமாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அன்றாடும் நாம் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதை நமக்கு என்னவா எடுத்துக்கணும், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அப்படின்னு அந்த எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய கருமையும் தூய்மை அடையும். அந்த தெய்வீக நீதிமன்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த தூய்மை செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இந்த பிறவியில் நாம் இருக்கோம். அப்போ இந்த பிறவியில் நம்ம தூய்மை அடைந்தால் மட்டும்தான் அடுத்த பிறவியில் எப்படி வாழ முடியும், சிறப்பாக வாழ முடியும். சாமிஜி தான் சொல்லுவார், நாம் எல்லோரும் இப்போ எல்லாம் பேஸ் மட்டங்கள். இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க, இதுக்கு எங்கேயோ பேஸ் மட்டம் இருக்கும், எங்கெங்கே பேஸ் மட்டம் இருக்குன்னு கட்டுறவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இப்போ பார்த்த ஒரு அழகான கட்டடம் இருக்குது. அதே போல் தான் நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஒரு பேஸ் மட்டமாக தான் இருப்போம். நாம் செஞ்ச நன்மைகளை நாம் செஞ்சதெல்லாம் நம்மளோட தான் போகணும். நம்ம பார்க்குறவங்கள என்ன நினைப்போம், நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கும், நம்ம மகன்கள் மருமக இவங்கெல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான், நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டேன், நான்லாம் எப்படி இருந்தேன், எப்படி சமைச்சேன், என்ன மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது எடுபடுமானா எடுபடாது. அது சொன்னாலும் அதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவங்களும் இல்லை. அப்போ இதை மட்டுமே பேசிக்கொண்டே இருப்பதனால் நம்முடைய மனசு என்ன ஆகுது, மேலும் 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 அழுத்த பதிவுகள் தான் பெறுகிறது. அப்போ அந்த அழுத்த பதிவை போட 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 அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா துன்பம் தான் வரும். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த அழுத்த பதிவை மேலும் மேலும் போடாமல் நம்ம எல்லோரும் எப்படி இந்த கட்டடத்துக்கான பேஸ் மட்டம் இருக்குதுவோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது இந்த சமுதாயத்திற்கும் நாம் ஒரு பேஸ் மட்டமாக வாழ வேண்டும். அப்படின்னா நம்மை நாம் கருத்தோடு சீர் செய்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். நீதிமன்றம் பற்றி அம்மா அவர்கள் கூறிய கருத்துக்களை அனைவரும் கேட்டு சிறப்பான ஒரு தெய்வீக நீதிமன்றம் நமது உடலிலே கருமையமாக மனச்சாட்சியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாமளும் தெய்வீக நீதிமன்றத்தின் சொற்படி நடந்து கொள்வோம் என்று உங்கள் முன்னால் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்.
மேலும் நம்ம இந்த மாதிரி கருத்துக்களையே கேட்கத்தாங்க நம்ம மனசு நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும். மனம் நல்லா இருந்ததுனாவே போதும், நம்ம உடல் நல்லாயிருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அம்மாவோட மனசு ரோஜா மாதிரி இருந்ததுனால தான் அதிலிருந்து உதிக்கின்ற அத்தனை கருத்துகளும் நறுமணமாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வேறே மலர்விழி. அதனால் அவங்க மலர் போல மென்மையான மனதிலிருந்து நமக்கு இனிய கருத்துக்களை கூறுகிறார். இவ்வளவு பெரிய ஜோடனையான வார்த்தைகளை கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஆமாங்கம்மா, இருக்கிறதுலேயே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான்மா மிகப்பெரிய பணி. ஒரு நல்ல பதிவை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. அடுத்து நன்றி உரை வழங்குவதற்கு காலையில் எழுந்தது பூபாலம், ஆனால் சாயங்காலம் பாடுறது நீலாம்பரி. ஆனால் நம்மளுக்கு பூபாலன் ஐயா நன்றி உரை வழங்கி கடைசியாக வர்றாரு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியுரை கூறும் வகையில் அனைவரும் மனமும் வந்து எப்பொழுதும் போல வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தோடு நன்றியுரை தெரிவிப்போம். இறைவணக்கம், குரு வணக்கம் இசைத்து தொடங்கிய திருமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நிகழ்த்திய பருவதமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தொகுத்து வழங்கிய சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிகவும் சிறந்த முறையில் அனைவரும் சிந்திக்கும் வகையில் சொற்பொழிவு நிகழ்த்திய பேராசிரியர் வி மலர்விழிராஜன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் இனிதே நிறைவாக பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன். மேலும் உங்கள் அனைவரையும் இங்கு அனுப்பி வைத்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவிப்புங்க, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 முதல் 1:30 மணி வரை காயகல்ப பயிற்சி நடைபெற இருக்குது. ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 14 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா தெரியப்படுத்தி நம்ம காயகல்ப பயிற்சியில் ஜாயின் பண்ணி விடலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து நமக்கு நன்றியுரை வழங்கிய பூபாலன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க